எல்லாருமே இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறத பற்றி, அப்புறம் ரீல்ஸ் வந்து அதிகமான வியூஸ் போகிறத பற்றி, அப்புறம் எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓரளவு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் தானாகவே பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணித்தர சொல்கிறது அவங்களோட ப்ராடக்டை. இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இருந்துட்டு ஐடி ப்ரொஃபஷன் அல்லது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துகிட்டே கூட சைட் ஹசல் மாதிரி இதில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ ஆஃப் லேட்டாக எல்லாருமே சொல்கிறது, இத்தனை கோடி மக்கள் இருக்க இடத்துல உன்னை யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை பெருசாக. ஸோ உனக்கும் வீடியோ போட ஆசை இருந்துச்சுன்னா நீ போடு. போடாமல் வந்து என்ன சாதிக்க போகிற? போடு. உன் ஃபேஸை வந்து இருந்துட்டு காட்டுறதுக்கு உனக்கு பயமாக இருக்குதா? அதை உடச்சிட்டு நீ படிக்க வீடியோ போடு. கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதை லைக் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கிண்டல் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஓரளவு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலாக இருக்கும். சரி, இது வந்து நடக்கும், இது நடக்காது. இது 2 விஷயம் தான். ஒண்ணு உங்களுக்கு வீடியோ போட்டு, போட்டு, போட்டு பழக்கமாகி நிறைய வியூஸ் கிடைக்கும். அல்லது ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இத நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பெருசா வியூஸும் போல, ஃபாலோவர்ஸும் வரல. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அவ்வளோதான். அந்த டயத்துல இதே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமயே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிட்டே இருக்கும். பட் ஆல்வேஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட்.